வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து மண்சட்டி மீன் குழம்பு. ஸோ அந்த மண்சட்டி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் அதோட செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 8 சங்கரா மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த மீன் வேணாலும் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா வந்து உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு வந்து ஒரு மண்சட்டியில் வந்து நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து சூடாக இருந்தால் அதில் வந்து கடுகு, அப்புறம் சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன், அப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம். கடுகும் சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து 2 கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 பச்சை மிளகாய் வந்து நீட் வாட்டத்தில் கீரி அதில் ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வந்து நல்லா வந்து பிங்க் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகி வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது கூட வந்து 2 பழுத்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா கையால் புழிஞ்சு கூட இதுக்கு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சீக்கிரமாக குழையிறதுக்கு வந்து நம்ம வந்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி அப்போ நல்லா வந்து சீக்கிரமாக குழஞ்சிடும். தக்காளிலாம் நல்லா குழஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறமா கூடவே வந்து சீரகப்பொடியும் சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மசாலாலாம் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கிக்கலாம், அதோட பச்சை வாடை போகிறதுக்கு. நம்ம மசாலா வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு வந்து கருப்பு புளி எடுத்து 4 கப்பு தண்ணியில் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நம்ம வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். கருப்பு புளி வந்து நம்ம குழம்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிறம் கொடுக்கும். பார்க்குறதுக்கே மீன் குழம்பு வந்து நல்லா அருமையாக இருக்கும். ஸோ வந்து நம்ம புளியை வந்து கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த புளி வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஸோ அந்த புளி கரைசல், மிளகாத்தூள் அப்புறமா எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும். உப்பு கூட வந்து இப்போ செக் பண்ணிக்கோங்க. உப்பும் காரமும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மீன் குழம்பு வந்து ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும், அப்போ தான் வந்து சுவையாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டாக காரமும் உப்பும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு, புளி வாசனை போயிடுச்சு. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதித்து நல்லா புளி வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை வந்து இதுக்கு சேர்த்துலாம். இப்போ ஒன்று நம்ம எடுத்து போட்டுடலாம். மீன் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் தான் ஆகும். மீன் சேர்த்ததுக்கப்புறமா கிண்டி விடாதீங்க. இப்போ பாருங்க, கொஞ்சம் நிமிஷத்துலேயே வந்து நம்ம மீன் வந்து வெந்துருச்சு. அது அதுவே வந்து மேலே வந்துடுச்சு பாருங்கள், நல்லா ரேஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக நம்ம மீன் வந்து நல்லா வெந்து அதுலேருந்து வாசனை வர ஆரம்பிச்சிச்சு நம்ம மீன் குழம்புலேருந்து சூப்பராக. இப்போ அதில் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துடலாம். பாருங்கள், அழகாக நம்ம மீன் வந்து குழம்புல மிதக்குது, பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது, வாசனையும் நல்லா ஜோராக இருக்குது. பாருங்கள், சூப்பரான மண்சட்டி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ வந்து நம்ம சூடான சாதத்து கூட வந்து நம்ம மீன் குழம்பை பரிமாறலாம். பாருங்கள், நம்ம புளி கரைசலோட கருப்பு புளி சேர்த்ததுக்கு குழம்பு வந்து கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பரான சுவையான மண்சட்டி மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.